ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பூரண கொழுக்கட்டை செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளே வைக்கிற பூரணை ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு 1/4 கப் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்து விட்டுறலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வறுத்து விடுங்க. பாருங்கள், நல்லா வாசனையும் வந்துருச்சு. நல்லா அப்படியே தோல் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு கருப்பு எள் எடுத்திருக்கேன். அதையுமே லேசாக வறுத்து விட்டுடலாம். எள் ரொம்ப நேரம் ஆகாது. சேர்த்த உடனே கொஞ்சம் அப்படியே படப்படன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுற வேண்டியது தான். இப்போது மலாட்டையை தோல் நீக்கிட்டு இந்த எள்ளையும் மலாட்டையுமே குறப்பாக நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு நான் பொடி பண்ண வெல்லம் சேர்க்குறேன். 1/4 கப்புக்கும் குறைவாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம். இந்த வெல்லம் கரைஞ்சி வரட்டும். வெல்லம் பாகுபதெல்லாம் நமக்கு தேவையில்லை, கரைஞ்சி வந்தாலே போதும். வடிகட்டி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். பாருங்க, நமக்கு கரெக்டாக வெள்ளை தண்ணி கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டி வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி ரெடியாக வச்சுப்போம். இப்போ நான் மறுபடியும் அதே கடாய் தான் வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்க்குறேன். 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். இந்த நெய்யிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த தேங்காவை நல்லா வதக்கி விட்டுறலாம். வாசனையாக இருக்கும். அப்போ தான் தேங்காய்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம குறப்பாக பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, எள்ளையும் மலாட்டையும், அதையும் இது உள்ளே சேர்த்துப்போம். பாருங்கள், ரொம்ப இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ இந்த தேங்காய் திருவள்ளோட சேர்ந்து கலந்து கொடுத்துடலாம். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாகு இது உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த பூரணம் செய்யும் போதே அப்படியே வீடே மணக்குது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. இப்போ இது லேசாக தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, இன்னொரு 5 நிமிஷத்தில் அப்படியே கட்டியாயிடும். கொஞ்சமாக சர்க்கரையில் 4 ஏலக்காய் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே எனக்கு நல்லா கட்டியாயிடுச்சு. இது ஆறுனா இன்னுமே நல்லா கட்டியாகும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுற வேண்டியது தான். இப்போது நம்ம மாவு பக்கம் போகலாம். இது நல்லா ஆறி வரட்டும். நான் இப்போ 1 கப் அளவுக்கு இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். இது நான் வெறும் கடாயில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வறுத்துட்டு எடுத்திருக்கேன். மாவு நல்லா சூடுற வரைக்கும் வறுத்துட்டு தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். ஒரு 2 பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க, கரெக்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்க்குறேன். இந்த நெய்யும் உப்பும் மாவு எல்லாத்துலேயும் படுற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதிக்க தண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. கொதிக்கிற தண்ணியை இப்போ இதில் சேர்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். மாவு கட்டியாக வர வரைக்கும் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப்பு கிட்ட தண்ணி செலவாச்சு. இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். மாவு கொஞ்சம் ஆறி வரட்டும். நல்லா மாவு ஆறி வந்திருக்கு. கை பொறுக்கிற அளவுக்கு சூடுக்கு வந்திருக்கு. இப்போ இதை நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுருவோம். நல்லா மாவு அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நான் ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய், ரெண்டுத்தில் ஏதாவது தடவிக்கலாம். அப்போ தான் மாவு கொஞ்சம் ஒட்டாமல் வரும். தடவிக்கிட்டு ஒரு எலுமிச்சை பழ சைஸ் அளவுக்கு மாவை எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம். ரொம்பவும் நைஸாக தட்டாதீங்க, மொத்தமாகவும் தட்டாதீங்க. கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை இதில் வச்சுட்டு இந்த பக்கமாக இப்படி திருப்பி போட்டோம்னா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரியும் செய்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கொழுக்கட்டை செய்கிறோம் இல்லையா, ஆச்சு, அது இருந்தாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எல்லாமே நம்மளோட விருப்பம்தான். பாருங்கள், இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன்.
இப்போ நான் இன்னொன்றையும் தட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் அச்சில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். என்கிட்ட இந்த மாதிரி அச்சு இருக்குது. இதை இந்த மாதிரி அச்சில் வச்சுட்டு நடுவில் கொஞ்சமாக பூரணம் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதை இப்படியே மடித்து விட்டுட்டோம்னா கரெக்டாக நமக்கு இருக்கும். பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். ஓரங்களில் இருக்க மாவெல்லாம் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சோம்னா வந்துடும். எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்குள்ளேயே நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எல்லா கொழுக்கட்டைகளையும் உள்ளே வச்சுட்டு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா கொழுக்கட்டைகளும் நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்திருக்கு. உள்ளே இருக்க அந்த பூரணம் வந்து அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குது. சாப்பிடும்போதே இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.